இன்றைக்கு திருக்கார்த்திகை முருகப்பெருமானை வழிபட வேண்டும். குகனை வழிபட்டால் குறைகள் எல்லாம் அகலும். ஆறுமுகப் பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். சுப்பிரமணியரை வழிபட்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். அதனாலே தான் சொன்னார்கள், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று. நேற்று பரணி தீபம். நீங்கள் இல்லங்களிலே தீபம் ஏற்றி வைத்திருப்பீர்கள். தீப ஒளியின் மூலமாக அந்த இல்லத்தை புனிதமடைய வைத்திருப்பீர்கள். இன்று முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு அவருடைய சன்னதியிலே இலுப்ப எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டுமாம். இலுப்ப எண்ணெய் கனமாக இருக்கும். அது இழக இழக முருகனுடைய மனமும் இழகும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆகையினாலே இலுப்பெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். இன்று சகல முருகன் ஆலயங்களிலும் மிகச்சிறப்பாக கூட்டங்கள் இருக்கும். இன்றைக்கு நாம் முருகப்பெருமானுடைய புகழ் பாட வேண்டும். அவனுடைய திருப்புகள் பாடினாலே எதிர்ப்புகள் அகலும் என்பார்கள். அவருக்கென்று ஒரு அழகான பாடல். அதாவது முருகப்பெருமானை நாம் நினைத்தோம் என்று சொன்னால், வள்ளல் முருகனை கொண்டாடு உன் வறுமை தீரும் இன்றோடுன்னு ஒரு பாட்டு. அன்னைக்கே வறுமை தீந்துருமா. வள்ளல் முருகனை கொண்டாடு உன் வறுமை தீரும் என்றோடு. நாம் செல்வச் செழிப்பில் மிதப்பதற்கு தேடி வந்து நம்மை காப்பவனாம். துள்ளும் மயில் வந்திடுவான் நம் துணையாய் என்றும் நின்றிடுவான்னு ஒரு பாடல் உண்டு. வள்ளியின் கணவன் என்பதனால் வள்ளல் எனும் பெயர் பெற்றவனாம். அவனை செல்ல பிள்ளையாய் நினையுங்கள், செந்தில் வேலனை போற்றுங்கள். அள்ளி கொடுக்கிற தெய்வங்களில் அதிக கரத்தை பெற்றவனாம். கரங்கள் அதிகம் இருக்கிறதுனாலே அவன் அள்ளி கொடுக்கிறான், வள்ளலாக மாறுகின்றான். வாயிற்கதவை திறந்து வைப்போம். இன்றைக்கு நம்ம வீட்டில் வாயிற்கதவை திறந்து வைப்போம். வடிவேல் முருகனை வரவழைப்போம். பூஜை ரூமில் போய் நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடணும். இயலாதவர்கள் வீட்டில் கும்பிடலாம், இயன்றவர்கள் ஆலயம் சென்று கும்பிடலாம். கோயில் அவனுக்கு நம் மனமே அந்த கோமகன் அருள்வான் அனுதினமே. சேவர் குடியோனை சேவிப்போம், நாம் செல்வத்தை நாளும் சேமிப்போம்னு ஒரு பாடல் உண்டு. செல்வச் செழிப்பிலே மிதக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். எத்தனை கார்த்திகைகள் வந்தாலும் இந்த திருக்கார்த்திகைக்கு ஒரு தனி வலிமை உண்டு. ஆகையினாலே இன்று தினம் நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம்.